வந்து எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கோடிங் பார்ட்ல பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா TensorFlow லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ அப்புறம் TensorFlow லைப்ரரியில வந்து சீக்வென்ஷியல் அப்படின்னு ஒரு ஏபிஐ இருக்கு. அந்த ஏபிஐ வச்சுதான் நம்ம வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து டெவலப் பண்றோம். ஸோ ஃப்ரம் TensorFlow dot Keras dot models input sequential. இந்த TensorFlow லைப்ரரிக்குள்ள கீராஸ் அப்படின்ற மாடல்ஸ் அப்படிங்கிற மாடியூல் இருக்கு. அந்த மாடியூல்ல இருந்து சீக்வென்ஷியல் அப்படின்ற ஏபிஐ தான் நம்ம வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறோம். கன்வென்ஷனல் கிரியேட். ஏன் சீக்வென்ஷியல் அப்படின்னா சீக்வென்ஷியல்ன்றது ஒரு லேயரோட ஒரு லேயர் கனெக்ட் ஆன மாதிரி நமக்கு வந்து நியூரல் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ண யூஸ் பண்ற ஏபிஐ தான் சீக்வென்ஷியல். அதனால நம்ம வந்து சீக்வென்ஷியல் அந்த மாடலை யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ்ல நமக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த லைப்ரரிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அந்த லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதே இதுல லேயர்ஸ் அப்படின்ற இப்போ மேல நம்ம மாடல்ஸ் கொடுத்தோம் மாடியூல். இங்க வந்து from TensorFlow dot Keras dot layers. இதுல வந்து என்னென்ன இம்போர்ட் பண்ண போறோம்னா நம்ம வந்து கன்வல்யூஷனல் லேயர் வந்து இது பண்ண போறோம். ஸோ கன்வல்யூஷனல் 2D அதை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து கீபோர்ட் வந்து கன் 2D. 2Dனா என்னன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட இன்புட் வந்து இமேஜஸ். ஸோ இமேஜஸ்ல வந்து இன்புட் ஃபார்மட் எப்படி இருக்கும், ஹைட் அண்ட் வித் இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து 2D அப்படின்னு கொடுக்குறோம். ரெண்டு இன்புட்ஸ் நம்மளோட இதுல வந்து இமேஜஸ்ல ரெண்டு இன்புட் இருக்கிறதுனால 2Dல கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து D வந்து கேப்ஸ்ல கொடுத்துக்கோங்க. அடுத்து மேக்ஸ் கூலிங் 2D. அடுத்து ஃபிளாட்டன் மேக்ஸ் கூலிங் வந்து என்னன்னா கூலிங்னு ஒரு லேயர் அவங்க நீங்க வந்து கன்வல்யூஷனல் லேயர் ஒர்க்கிங் பார்க்கலைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. அதுல வந்து கன்வல்யூஷனல் லேயர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். அதுல வந்து கூலிங் பத்தியும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கூலிங் பத்தி உங்களுக்கு தெரியலைன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜஸ்ல நிறைய வந்து இங்க வந்து வேல்யூஸ் வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணிருக்காங்கல்ல. ஸோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த இமேஜஸ்ல இப்படி வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு பிக்சலுக்கும் என்ன வேல்யூவோ அதுக்கு ரிலேட்டடா கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் 2x2 தான் மேக்ஸ் ஸ்கூல் எடுப்போம். 2x2னா 1, 3, 5, 11 இதுல எல்லாம் வந்து 2 rows 2 column. இதை வந்து ஒரு மேட்ரிக்ஸா அதை எடுத்து என்ன பண்ணுவோம்னா இப்போ இந்த 2x2 மேட்ரிக்ஸ்ல எந்த வேல்யூ மேக்ஸிமமா இருக்கு 11. இந்த 11 மட்டும் எடுத்து இங்க போடுவோம். அப்புறம் இந்த 2x2 விட்டுட்டு இங்க அடுத்து இந்த 2x2 வருது. இங்க இந்த வேல்யூ வந்து மேக்ஸிமமா இருக்கு 10. இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுறது அந்த மேக்ஸ் கூலிங். அதுதான் வந்து இங்க போடுவோம். அடுத்து ஃபிளாட்டன் அப்படின்னா நம்மளோட 2Dல இருக்க டேட்டாவை வந்து டேட்டா பாயிண்ட்ஸ்ல 1Dக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தரதான் ஃபிளாட்டன். அதுக்கு அடுத்து வந்து டென்ஸ்ங்கிறது ஃபுல்லி கனெக்டட் லேயருக்கு வந்து யூஸ் பண்ற லைப்ரரி. இதுதான் வந்து நம்மளோட லைப்ரரி இம்ப்ரூவ் பண்ற லைப்ரரி. அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து லேயர்ஸ் ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணோம். ஸோ மாடல் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அதுல வந்து சீக்வென்ஷியல் ஏபிஐ வச்சுதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் முதல்ல சொன்னோம். ஸோ சீக்வென்ஷியல் அதை வந்து அந்த ஏபிஐ வந்து கால் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம்.
ஸோ சீக்வென்ஷியல் ஏபிஐ கால் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்மளோடது வந்து கன்வல்யூஷனல் 2D. அதான் வந்து நம்மளோடது வந்து கன்வல்யூஷனல் லேயர். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கன்வல்யூஷனல் 2D. கன் 2D. இப்போ வந்து இதுக்குள்ள வந்து நம்மளோட இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கொடுக்க போறேன்னா ஃபில்டர்ஸ் வந்து எனக்கு வந்து 32 ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்றேன். 32 ஃபில்டர்ஸ்னா என்னன்னா ஒரு ஃபில்டர் வந்து எட்ஜை வந்து கால்குலேட் பண்ணும். ஒரு ஃபில்டர் வந்து அதுக்கப்புறம் கார்னர்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபீச்சர்ல சென்டர்ல இருக்க பார்ட்ஸ்ல ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு தான் இந்த ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். நம்மளோட அந்த இமேஜை வந்து கிரீன், ப்ளூ, ரெட் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுல, ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு ஒரு பிக்சல் வேல்யூ இருக்கும். அந்த பிக்சல் வேல்யூ நீங்க வந்து போய் அந்த கன்வல்யூஷனல் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபில்டர்ஸ் வந்து வெர்டிக்கல் டிடெக்ஷன், எட்ஜ் டிடெக்ஷன், ஹரிசாண்டல் எட்ஜ் டிடெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த மாதிரி கேட்டகரிஸ்ல ஃபில்டர்ஸ்னு செக் பண்ணுங்க. கன்வல்யூஷனல் ஃபில்டர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குன்னா அதுல இருக்க ஃபில்டர்ல 32 ஃபில்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம அப்ளை பண்ண போறோம். அடுத்து கர்னல் சைஸ் 3,3. கர்னல் சைஸ் வந்து என்னன்னா நம்மளோட ஃபில்டர்ஸையும் நமக்கு இருக்க ஆர்ஜிபி வேல்யூவையும் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ்ல வந்து ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து 3x3 கர்னல் சைஸ். அடுத்து வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து மோஸ்டா ரெலு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூஸை ஃபைனலைஸ் பண்றதுக்காக ரெலு யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்புட் ஷேப் வந்து என்னன்னா 28 கம்மா 1 அப்படின்னு ஆக்சுவலா நான் டேப் கொடுத்ததுனால அதுவா கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா நம்ம வந்து நம்மளோட இமேஜ் சைஸ் வந்து 64,3. இந்த 64ன்றது ஹைட்டு, இந்த 64 வித்து. அதுக்கு அடுத்து வந்து 3 வந்து என்னன்னா கலர் சேனல். நம்ம வந்து 3 கலர் சேனல் இருக்க இமேஜ் வந்து தான் இன்புட் இமேஜ் வந்து நம்மளோட 3 கலர் சேனல், அதாவது கலர்ஃபுல் இமேஜ். ஸோ ரெட், ப்ளூ, கிரீன் மிக்சடா இருக்கிறது, அதனால 3 அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் லேயர் வந்து மேக்ஸ் போலிங் ஆட் பண்ண போறோம். மேக்ஸ் போலிங்னா என்னன்னா நான் இப்போ சொன்னேன்ல கூலிங் அந்த இது 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. அதுல ஒவ்வொன்றா வந்து அது வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதான் வந்து மேக்ஸ் கூலிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் கன்வல்யூஷனல் லேயர்ல ஃபர்ஸ்ட் லேயர் வந்து முடிஞ்சிச்சு. 32 ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி 3x3 கர்னல் சைஸ்ல வந்து இன்புட்டை வந்து கொடுத்தா அதுல இருந்து பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் கன்வல்யூஷனல் லேயர்ல வந்து இந்த கொடுக்க போறோம்னா 64 ஃபில்டர்ஸ் கொடுக்க போறோம். ஏன் 64 கொடுக்கணும்னா இப்போ 32 கொடுக்கும் போது ஃபில்டர்ஸ்ல ஓரளவுக்கு இமேஜ்ல இருக்க ஒரு சில மேஜரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும் ஃபர்ஸ்ட் லேயர்ல. செகண்ட் லேயர்ல 64 கொடுக்கும்போது மைனூட்டான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும்ல இமேஜஸ்ல, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால X64 அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கடுத்து ஆக்டிவேஷன் மேக்ஸ் கூலிங் வந்து 2x2, அதே 2x2 தான் இருக்கும். அதுக்கடுத்து ஃபிளாட்டன் பண்றோம். எதுக்கு ஃபிளாட்டன் பண்றோம்னா இப்போ வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து 2Dல இருக்கும், 2 டைமென்ஷனல். அதனால நம்ம வந்து 1 டைமென்ஷனல்ல வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக ஃபிளாட்டன் யூஸ் பண்ணிட்டு அடுத்து டென்ஸ் 512 வந்து இது வந்து என்னன்னா ஹிடன் லேயர் வந்து நம்ம வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம். 124 கொடுக்கலாம்,
இல்லைன்னா வந்து 512 கொடுப்பேன். அந்த மாதிரி ஹிடன் லேயர் வந்து நமக்கு வந்து எத்தனை நியூரான்ஸ் வேணுமோ நம்மளோட விஷயம். அதனால நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து ஆக்டிவேஷன். ஆக்டிவேஷன் மோஸ்டா வந்து ஹிடன் லேயரோட ரிவ்யூ தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து டென்ஸ் வந்து என்னன்னா இங்க எதுக்கு ஒன் கொடுத்துருக்கோம்னா நம்பர் ஆஃப் கிளாஸஸ். இப்போ நம்மளோட இதுல வந்து நம்ம ஃபைண்ட் பண்ற அவுட்புட் வந்து கிளாசிபிகேஷன் வந்து ஒரு இடத்துல 2 அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல ஒரு கிளாஸ் தான் அப்படின்னா 1 கொடுக்கலாம். இல்ல 10 கிளாஸஸ் என்கிட்ட இருக்கு, 10 கிளாஸையும் வந்து நான் வந்து பண்ணணும் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா 10 கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மினிட்ஸ் டேட்டா செட்ல 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். அப்போ அது 10 கிளாஸஸ், ஸோ 10 கொடுப்பாங்க. அப்புறம் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ல மோஸ்டா சிக்னிஃபைட் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து கன்வல்யூஷனல் லேயரோட பேசிக் கோடிங். எப்படி வந்து இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து நியூரல் நெட்வொர்க் கோடிங் வந்து கிரியேட் பண்றது அப்படின்றது கன்வல்யூஷனல் லேயருக்கு இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்படி வந்து டிஸ்பிளே பண்றதுன்னா பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிட்டு கீழே வந்து மாடல் டாட் சம்மரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும்ல, அது வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த மாடலோட டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கொடுக்கும். நம்ம இங்க கிரியேட் பண்ண லேயர்ஸையே அது வந்து இங்க டிஸ்பிளே பண்ணும். கீழே மாடல் டாட் சம்மரி. நீ எங்க வந்து என்ன ப்ரீட்ரெயின் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணாலும் அதோட டீடைல்ஸ் தெரியும்னா நீங்க மாடல் டாட் சம்மரி கொடுக்கணும். அதோட மாடலோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து TensorFlow Keras மாடல்ஸ்ல இருந்து சீக்வென்ஷியல் ஏபிஐ இம்போர்ட் பண்ணுவோம். அப்புறம் லேயர்ஸ்ல கன்வல்யூஷனல் டூலிங், மேக்ஸ் டூலிங் டூலிங், ஃபிளாட் அண்ட் டென்ஸ். கன்வல்யூஷனல் டூலிங்கிறது இன்புட் வந்து இமேஜ்ன்றதுனால வெயிட் அண்ட் ஹைட் ரெண்டு யூஸ் பண்றதுனால டூலிங் கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து மேக்ஸ் டூலிங்கிறது நம்மளோட இன்புட் வந்து பேஸ்டு இமேஜ் பேஸ்டுன்றதுனால அதனால அந்த இது கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து டென்சர் ஃப்ளோ இல்லாததுனால நமக்கு வந்து எரர் காமிக்குது. ஸோ நீங்க வந்து டென்சர் ஃப்ளோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா பிட் இன்ஸ்டால் ஃப்ளோ. இல்ல டென்சர் ஃப்ளோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகி தான் இருக்காங்க. நமக்கு வந்து நான் இந்த சிஏ வந்து கேப்ஸ்ல கொடுக்கணும், அதை கொடுக்காம விட்டுட்டேன். அதனால வந்து எனக்கு வந்து எரர் காமிக்குது. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால கூட நமக்கு நிறைய எரர்ஸ் வரும். அடுத்து மேக்ஸ் ஸ்கிரீன்ல பி வந்து கேப்ஸ்ல வரும். எம் அண்ட் பி வந்து மேக்ஸ் ஸ்கிரீன்ல கேப்ஸ். இப்போ நம்மளோட இது ரன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து மாடல் தான் சம்பளம். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளோட மாடலோட டீடைல்ஸ் வந்து வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 62 அவுட்புட் ஷேப் வந்து என்ன இருக்குன்னா 62 இருக்கு. பேராமீட்டர் 896. மேக்ஸ் கூலிங் பண்ண வாட்டி நமக்கு வந்து அது அப்படியே பாதியா குறைஞ்சிருச்சு. 31 அந்த இது வந்து அப்படியே தான் இருக்கும். அடுத்து கன்வல்யூஷனல் 2D செகண்ட் லேயர்ல 29 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு மேக்ஸ் கூலிங் பண்ணோடனே அதுல பாதி. அப்புறம் ஃபிளாட்டன் பண்ணா நமக்கு வந்து மொத்தமா 12,544 கிடைக்குது. டென்ஸ் லேயர்ல
நம்ம 512 வந்து ஹிடன் லேயர்ஸ் சூஸ் பண்றோம். அதனால 512 டென்ஸ் வந்து அவுட்புட் வந்து 10. ஸோ நம்மளோட அவுட்புட் ஷேப்ஸ் வந்து மாடல் டாட் சம்மரி யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து அவுட்புட் ஷேப் சம்டைம்ஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்க மாடல் டாட் சம்மரி வந்து கொடுத்துட்டு இது பண்ணலாம். இந்த பேராமீட்டர்ஸ் வந்து இதோட கால்குலேஷன் தான் இந்த பேராமீட்டர்ஸ். இது வந்து இந்த லேயர் பராமீட்டர் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியணும்னா நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இதான் வந்து பேசிக்கா எப்படி ஒரு கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்றதுக்கான கோடிங் பார்ட். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. புரியலைன்னா என்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.